மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி. இனி வரக்கூடிய 3 நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நாளைக்கு 23ஆம் தேதி என்ன டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேராமெடிக்கல் உள்ள டிப்ளமோ கோர்சஸ் டிஃபார்ம், டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், டிஎம்எல்டி இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகுது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு என்ன செஞ்சிருங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் நம்ம இன்னைக்கு நாளைக்கு இல்லைனா நாளானைக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போன வருஷம் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம நாளைக்கு நாளானைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட பேராமெடிக்கல் உள்ள 19 டிகிரி கோர்சஸ் ஃபார்மாடி அண்ட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25ஆம் தேதி வந்து எதிர்பார்க்கலாம். பட் இது கன்ஃபார்மான நியூஸா, அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அஃபிஷியலா எங்கேயுமே அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ எப்படி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து நம்மளோட அமைச்சர் வந்து நியூஸ்ல இல்லைனா பேப்பர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். 25ஆம் தேதி நாங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் எங்கேயுமே அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா பிஃபார்ம், பிபிடி போன்ற பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நாங்களும் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் ஈவன் தோ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி, அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண சேம் டேட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நமக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. போன வருஷமும் அவங்க எங்கேயுமே அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ அந்த பேசிஸ்ல 25ஆம் தேதி நமக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வரலாம். ஒருவேளை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகட்டா கூட 26ஆம் தேதி நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரலாம். பட் நிறைய வாய்ப்பு இருக்குது 25ஆம் தேதி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு 99.9% என்ன செய்யறது அப்படின்னா வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாளையிலிருந்து ஒவ்வொரு நாட்களுமே வந்து முக்கியமான நாட்கள் தான். ஸோ தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம். ரேங்க் லிஸ்ட் எங்க போய் பார்க்கறது, நான் அப்ளிகேஷன் போட்ட கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் போய் பார்க்கணுமா அப்படின்னு நீங்க ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே அந்த பிடிஎஃப் ஃபைலை நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணுவேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட மொபைல்ல எடுத்து நீங்க உங்களோட பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் ரேங்க் லிஸ்ட் பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டர் சென்டருக்கோ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ல இருக்கிறோம். கண்டிப்பாக நமக்கு வந்து சீக்கிரமாக நல்ல அப்டேட் வரும். தேங்க்யூ.